பார்க்கலாம். பை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? கிழவிடை பச்சை, வெள்ளை, கருப்பு, நீலம். இப்போ நீங்கள் பாருங்கள், பைனா பசுமை அப்படின்னு சொல்கிறோம். பைங்கொடி, பசுமை ப்ளஸ் கொடி அப்படிங்கிறது. இப்போ பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். அப்போ இந்த இடத்துல பசுமை என்பது பச்சைங்கிற நேரத்தை குறிக்கிறது. இதுதான் சரியான விடை. அடுத்து பார்க்கலாம். மாறன் மாட்டை ஓட்டினான், எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை நல்லா தெளிவாக கூர்ந்து கவனிங்க. கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி எவ்வகை வாக்கியம், கீழே இருக்கிற விடை தன்வினை வாக்கியம், செய்வினை வாக்கியம், செய்பாட்டு வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம். ஏதோ ஒரு வகையில் வினை வாக்கியம் என்கிற முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம வினையைத்தான் பார்க்கணும். என்ன வினை அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ வினை மட்டும் என்ன? ஓட்டினான் அப்படிங்கிறது இவன் மற்றொன்றை ஓட்டியிருக்கிறான். ஓடினான் என்பது இவன் ஓடுதல். இப்போ இந்த இடத்துல வினை என்பது ஓடுதல், ஆனால் இங்கே ஓட்டினான் என்று இருக்கிறது. அப்போ இன்னொன்றை ஓட்டியிருக்கிறான். அப்போ ஓடியது வேறு ஒன்று. அப்போ இது பிறவினை என்பது தெளிவாக இருக்கிறது. அடுத்தது பார்க்கலாம். பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூலாசிரியருடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 பார்க்கலாம். விநாயக புராணம். இப்போ நைடதம், மலைப்படுகடாம், முல்லைப்பாட்டு கொடுத்துட்டாங்க. எதிர்ப்புறத்தில் ஆசிரியர் பெயர்கள் பாருங்கள். விநாயக புராணம் அதிவீர ராமபாண்டியர், நைடதம் வீரகவிராயர், மலைப்படுகடாம் பாருங்கள் நீங்கள் பெருங்கௌசிகனார், முல்லைப்பாட்டு நப்பூதனார். திரும்ப சொல்கிறேங்களுங்க. விநாயக புராணம் ஆன்சரை பார்க்கலாம். விநாயக புராணம் அதிவீர ராமபாண்டியர் 1க்கு இ. 2 நைடதம் பாருங்க வீரகவிராயர் இ. 3 மலைப்படுகடாம் பாருங்க ஆ பெருங்கௌசிகனார், முல்லைப்பாட்டு நப்பூதனார். அடுத்த விடை பார்க்கலாம். பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூலாசிரியருடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. பார்க்கலாம். மதுரை காஞ்சி, சீரா புராணம், திருவாய்மொழி, திருப்பாமாலை. இப்போ நீங்கள் மதுரை காஞ்சி ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், மாங்குடி மருதனார். மதுரை மாங்குடி அப்படின்னு வச்சுக்கோங்க. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். சீரா புராணம் உமறு புலவர், திருவாய்மொழி நம்மாழ்வார், திருப்பாமாலை சமண முடிவர்கள். சரியாக இருக்கிறதான்னு பார்க்கலாம். பாருங்கள் 1க்கு இ சரியாக இருக்கிறது. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். இப்போ நீங்கள் இந்த ஒரு விடை தேர்ந்தெடுத்தாலே, ஏன்னா முதல்ல 1க்கு இ வர்ற விடை எதுவும் இல்லை மற்ற விடைகளை தொடர்படுத்துவது. அப்போ இதுதான் விடைங்கிறது தீர்மானமாக வந்துடலாம். அடுத்தது பார்க்கலாம். இது அதே தான் பொறுத்துக. திருவிளையாடற் புராணம் இது உங்களுக்கு தெரியும், பரஞ்சோதி முனிவர். குற்றால குறவஞ்சி உங்களுக்கு திருவிடராசப்ப கவிராயர். தில்லைக்களம்பகம் நினைவில் கொள்ளணும், இவங்க இரட்டை புலவர்கள். அடுத்தது பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். இந்த இரட்டை புலவர்களை பற்றி ஒரு கேள்வி எப்படியாவது கேட்டிருக்கிறாங்க. இல்லாட்டி இரட்டை புலவர்கள் யார் இப்படிலாம் வரும், அது பார்த்துக்கொள்ளணும். அடுத்து பாருங்க. பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இப்போ பாருங்க, சொல்லுக்கான பொருளை கொடுத்துருக்கிறார்கள். பட்டியல் 1 உள்ள சொல்லு, அங்கே எதிரில் பட்டியல் 2 உள்ள பொருள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். குருசு பாருங்க. இந்த குருசுனா சிலுவை என்பது பொருள். தொழும்பர் அப்படின்னா தொண்டர் என்பது பொருள். சோரன் அப்படின்னா திருடன் என்பது பொருள். கடியம் அப்படின்னா ஏளனம். பார்க்கலாம் விடை. பாருங்க 1க்கு இ குருசு சிலுவை. அடுத்தது பாருங்க 2க்கு தொழும்பர் தொண்டர். ஏன்னா இப்போ 2க்கு ஆ வர்றது மாதிரி எந்த விடையிலும் இல்லை. அப்போ இதுதான் விடைங்கிற தீர்மானமாக முடிவுக்கு வந்துடலாம். அடுத்தது பார்க்கலாம். இதுவும் அதே தான். பாருங்கள், பொருள் அறிந்து தான் விடை காண சொல்லியிருக்கிறாங்க. அமரர் உங்களுக்கு தெரியும், அமரர்கள் யார்? தேவர். அடுத்தது அகவை அப்படின்னா வயது. முனிவு அப்படின்னா கோபம், மூக்கு மேலே முனி வருதுன்னு சொல்கிறோம்ல, முனி மூக்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். முனிவுனா கோபம். புயம்னா புஜம் அப்படிங்கிறது தான் தமிழ் படுத்தியிருக்கிறோம், ஒளிபெருப்பு. புயம் என்று தோல் அப்படிங்கிறது பொருள். அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், அது விடை சரியாக இருக்கிறது. அடுத்தது பார்க்கலாம். அண்ணாமலை கவிராஜன் என குறிக்க பெறும் சான்றோர். நீங்கள் இதை பெரும்பாலும் என்ன நினைப்போம்னா அண்ணாமலை செட்டியார் நினைப்போம். இல்லை, அண்ணாமலை ரெட்டியார். அதான் விடை. அடுத்தது பார்க்கலாம். தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலை. இது உங்களுக்கு தெரியும், தேவாரம். ஏன் தேவாரம்? தேனா தெய்வம், அது ஓரெழுத்து ஒரு மொழி. தே என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. தேன் என்றால் தெய்வம் என்பது பொருள். ஆரம் என்றால் மாலை என்பது பொருள். தெய்வத்திற்கு சூட்டப்படுகிற மாலை அப்படிங்கிறது பொருள். அடுத்தது பார்க்கலாம். இரட்டை புலவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், இது அடிக்கடி கேட்கப்படுகிற வினா. இவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இளஞ்சூரியர், முதுசூரியர் இவர்கள் தான். அடுத்தது பார்க்கலாம். ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது. எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. தனி வாக்கியம், செய்தி வாக்கியம், தொடர் வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம்.
இது உங்களுக்கு இதில் ஒன்றும் இல்லை, ஆயுர்வேதம் பாரம்பரியம் உடையது, அவ்வளோதான். இது இது எல்லாருக்கும் தெரிந்தது. இது ஒரு தனி வாக்கியம், அவ்வளோதான். இது சரியான இது. பல பேர் இதை செய்தி நினைப்பாங்க. இதில் செய்தி என்பதற்கு புதிய செய்தி எதுவுமே இல்லை. ஆயுர்வேதம் பாரம்பரியமாக காலங்காலமாக இருந்து வர்றதான் ஆயுர்வேதம். அதே மாதிரி தொடர் வாக்கியமான தொடருக்கு இடமே இல்லை, உணர்ச்சிக்கும் இடம் இல்லை. அப்போ தனி வாக்கியங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிடலாம். அடுத்தது பார்க்கலாம். நாளை நான் மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான். இப்போ நான் மதுரை செல்வேன் என்று நன்மாறன், நான் செல்வேன் என்பதை நன்மாறன் கூறியிருக்கிறான். அப்போ வேற ஆள் சொன்னது. இது எவ்வகை வாக்கியம் என சுட்டுகன்னு கேட்டுக்கிறாங்க. பாருங்க, கலவை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், நேர்கூற்று, அயல்கூற்று. இது நல்லாவே தெரியுது அயற்கூற்று என்பது, அதனால முடிவு பண்ணிடலாம். பாருங்க, உழைப்பால் வறுமை ஓடியது எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. தன்வினை, பிறவினை, கட்டளை வாக்கியம், செயற்பாற்று வினை வாக்கியம். நான் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த ஓடியதுங்கிற வினை, நான் இந்த வினை கேட்டுட்டாலே நீங்கள் வினையைத்தான் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் வினையும் பார்க்கணும், உள்ள தொடரையும் பார்க்கணும். நான் மாறன் மாட்டை ஓட்டினான் சொல்கிற போது அது பிறவினை என்று சொன்னேன். மாறன் மாட்டை ஓட்டினான், ஓடியது அப்படிங்கிறது அவன் அல்ல, அங்க மாடு தான் ஓடியது, அப்ப அது பிறவினை அப்படின்னு நான் சொன்னேன். ஓடியது அவனாக இருந்தால் அது தன்வினை. இப்போ அவங்க ஓட்டி இருக்கிறான், மாடு தான் இப்போ ஓடி இருக்கிறது. அந்த வினை என்ன நடக்கிறதோ அதான், அதை வச்சு தான் முடிவு பண்ண வேண்டும். இப்போ இங்க ஓடியது என்று இருக்கிறது, அப்போ வறுமை ஓடியது, அப்போ இது தன்வினை தானே சார்? அப்படி இல்லை. இது பார்த்தீங்கன்னா எதால் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. அங்க மாறன் அப்படிங்கிறது மாறனால் என்று வரல, இங்க உழைப்பாள் என்று உருவு வந்திருக்கிறது. இது எத்தனாவது வேற்றுமை உருவுனா? மூன்றாம் வேற்றுமை உருவு. இந்த ஆள் வந்துட்டாலே நீங்க செயற்பாட்டு வினை என்ற முடிவுக்கு வந்து விட வேண்டும். அதான் இங்க சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம். மீண்டும் பாருங்க, சினத்தை அடக்குவது நல்லது எவ்வகை வாக்கியம் என சுட்டுக கேட்டாச்சு. இதுவும் அதே தான், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. இப்ப சினத்தை அடக்குவது அப்படின்னு கொடுத்துருக்குது. சினம் என்பது, சினம் அடங்குவது நல்லது அப்படின்னு கொடுத்தா தன்வினை, மறந்துடாதீங்க. சினம் அடங்குவது நல்லது அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா தன்வினை. ஆனா இது சினத்தை அடக்குவது நல்லது. இப்ப அடங்குவது, அடக்குவது, அடக்குவது என்பது மற்றவரை, அடங்குவது என்பது தான், அதான் முக்கியம். ஏன்னா இப்ப சினம் வேறாக, அடக்குவது நாம இருக்கிறது. சினத்தை நாம இன்னொருத்தர் இருந்து, நாம் ஒரு தனி மனிதனாக இருந்து அது ஒரு வேறொரு பொருளாக கருதி அதை அடக்குவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது பிறவினையாக கருதப்படுகிறது. தான் இருந்து கொண்டு பிறவினையை செய்வது போல சினம் அடங்குவது நல்லதுன்னா அதுவே அடங்கிக் கொள்வது நல்லது என்பது பொருள். அப்ப சினம் அடங்குவது நல்லது என்று இருந்தால் இது தன்வினை. அதே சினத்தை அடக்குவது நல்லது என்று இருக்கிறதுனால இது பிறவினை. இப்ப இந்த அடங்குவது என்று வந்தால் தன்வினை, அடக்குவது என்றால் பிறவினை. நீங்க இதை மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தது பார்க்கலாம். மக்கள் மழை நீரை சேமித்தனர் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. மக்கள் மழை நீரை சேமித்தனர் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. பாருங்க, செய்வினை, செய்தி வாக்கியம், செயற்பாட்டு வினை வாக்கியம், தன்வினை வாக்கியம். இப்ப யார் சேர்த்தாங்க? மக்கள் சேமித்தனர் எதை? மழை நீரை. இந்த எதை, யாரை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சுனாலே நீங்க முடிவு பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இரண்டாவது வேற்றுமை உருவு இடம் கொடுத்துச்சுனாலே அது நீங்க உறுதியாக தன்வினைன்னு வந்துடலாம். ஆனா அதே சமயத்தில் செய்வினை இருக்கிறது என்றால் அது செய்வினை என்பதுதான் விடை. பாருங்க, செய்வினை இருக்கிறது, அப்ப செய்வினை என்பதுதான் விடை. கண்ணை இமை காப்பது போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் உங்களுக்கு தெரியும். இது பாருங்க, விடை பார்க்கலாம். நாணுதல், தூற்றுதல், தேய்தல், பேணுதல். அது பேணுதல் என்பது பாதுகாத்தல் என்பதுதான் பொருள். பேணுதல் சரியான விடை. அடுத்தது பாருங்க, பசுமரத்து ஆணி போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் பதிதல், சுருங்குதல், அறிதல், தெளிதல். இப்ப பசுமரத்து ஆணி போலன்னு என்ன சொல்றோம்? பசுமரத்துல ஆணி வச்சு அடிச்சோம்னா எளிதாக உள்ளே போய் சேரும், அது அர்த்தம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப பதிதல் என்பதுதான் சரியான பொருள், சரியாக போய் பதிகிறது அப்படிங்கிறதான். அடுத்தது பாருங்க, மலையை தேடி, மலையை தோண்டி எளிபிடிப்பது போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் பயனுள்ள செயல், நன்மை, வீண் செயல், தீயது. இதுல தீயதான்னா தீயது இல்லை, இதுல ஏதாவது பயன் இருக்கா? மலையை தோண்டி எலி பிடிக்கிறதுனால என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. பயனுள்ள செயல் அது தெரியல, இது வீண் செயல் தான். ஏன்னா ஒரு எலிக்காக ஒரு மலையை உடைப்பாங்க, அது தோண்ட முடியுமா? சாதாரண செயலாது அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ அது வீண் செயல், முடிவுக்கு வர வேண்டும். அடுத்தது கயல் போன்ற. இப்போ நீங்கள் கயல்னா மீன் என்பது பொருள். மீன் போன்றன்னு எதை ஓமிக்கிறோம்னா அது கீழே பாருங்க, விடை என்ன கொடுத்துருக்காங்க? கையை ஓமிக்கிறோமானா இல்லை, கால் ஓமிக்கிறோமானா இல்லை, கண்ணை ஓமிக்கிறோமானா யோசிக்க வேண்டும். அப்போ மீன் வடிவத்தில் கண் இருக்கிறதுனால தான் கயல் போன்ற கண் என்று வர்ணிக்கிறோம். அப்போ அதுதான் சரியான விடை. பார்க்கணும். வெறுவும் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. இப்போ நான் இது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அசை பிரிக்கிற போது
இது கீழே விடையை பார்த்துக்கிட்டு கூட முடிவு பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அசையை பிரிக்கிற போது ஒரு அசையாக அல்லது 2 அசை, அளவெடுத்திருக்கிற போது 2 அசையாக வரும். இப்போ பாருங்க, வெறுவும் வே குறியில் ரூ நெடில் சேர்த்துக்கலாம், அது ஒரு அசை. என்பது ஒரு அசை. இப்போ 2 அசையாக இப்படி இங்கே இருக்கிறது. இப்போ பாருங்களேன், நல்லா கவனிச்சோம்னா தெரியும், வெறுவு அப்படிங்கிறது ஒரு அசை, சேர்த்து ஒரு அசை. இப்போ இது 2 அசையாக இருக்கிறது. அப்போ இது வந்து என்ன முடிவு பண்ணிடலாம்டான்னா, அப்போ இது செய்யுளுக்காக இந்த அளபடையை நீக்கி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அசை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், செய்யுளில் ஒரு அசையாக ஒரு சொல் வரக்கூடாது. அதற்காக இந்த உகரம் அளவெடுத்திருக்கிறது. அப்படி அளவெடுக்கிறது என்றால் அதுக்கு பேரு செய்யுள் இசை அளவடை. அப்போ அதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, கொடுப்பதுவும். உங்களுக்கு தெரியும், இதை பார்க்காமலே சொல்லிடலாம். இப்போ நீங்கள் கொடு அப்படிங்கிறது ஒரு அசையாகவும் அந்த இப்போ சேர்த்துக்கலாம், கொடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பது, அடுத்து அப்படி 3ஆக வந்து நிற்கிறது. அப்போ இது செய்யுளுக்காக அளவெடுக்கவில்லை என்பது தெரிகிறது. அப்போ இது இன்னிசை அளவடை என்பது தெளிவாகிறது. அடுத்தது பார்க்கலாம், ஈக இலக்கண குறிப்பு தருக. அது ஈக, ஈ என்பது ஒரு சொல். அப்போ கா என்பது மட்டும் தனிச்சொல்லாக சேர்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், க இய ய இந்த சொற்கள் தனியாக வந்து சொல்லியோட தனியாக வந்து சேர்கிறது என்றால் அது வியங்கோல் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ இது வியங்கோல் வினைமுற்று, ஈக. அடுத்தது பாருங்க, கடின முறியி இலக்கண குறிப்பு தருக. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான் திரும்பவும், இகரத்தில் முடிந்தது என்றால் பெரும்பாலும் அந்த சொல்லை அது எச்ச சொல்லாக மாற்றிவிடும். பெயர் சொல்லை எச்ச சொல்லாக மாற்றுகிறது என்பதுதான் பொருள். அப்போ ஈ என்பது பெரும்பாலும் அதுக்கு தான் வருகிறது. அப்போ அது சொல்லிசை அளவடை, சொல்லினுடைய பொருள் மாறுவதற்காக வருவதால் அது சொல்லிசை அளவடை என்பது பொருள். அடுத்தது பாருங்க, கடின முறியி இலக்கண குறிப்பு தேர்க. இன்னிசை அளவடை, சொல்லிசை அளவடை, செய்யுளிசை அளவடை, ஒற்றளவடை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இகரத்தில் முடிந்ததென்றால் சொல்லினுடைய பொருளை மாற்றுவதற்காகத்தான் இந்த இகர அளவடை வரும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ இது சொல்லிசை அளவடை என்பது தெளிவாக தெரிகிறது. நீங்கள் அந்த முடிவுக்கு வந்துடணும். இகரத்தில் முடிந்துட்டாலே இகரம் அளவெடுத்திருக்கிறது என்றால் அது சொல்லினுடைய பொருள் மாறுகிறது என்பது பொருள். அப்போ அது சொல்லிசை அளவடை என்பதாகும். அடுத்து பார்க்கலாம், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பிறருடன் கலந்து பேசி விவாதித்தால் உண்மை புலப்படும். பாருங்க, விவாதித்தால் உண்மை புலப்படுமா? சரியாக இல்லை. யாருடன் கலந்து பேச வேண்டும்? இதுவும் சரியாக இல்லை. உண்மை அறிய என்ன செய்ய வேண்டும்? பிறருடன் கலந்து பேசி விவாதித்தால் உண்மை புலப்படும் இருக்கு, அதுவும் சரியாக வரல. எப்போது உண்மை புலப்படும்? மிக சரியாக இருக்கிறது, அதுதான் விடை. அடுத்தது பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பெருமை பெற்ற சிவனடியார்களினுடைய வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம். அலக்கவனிங்க, பெருமை பெற்ற சிவனடியார்களின் வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம். பெரிய புராணம் பெயர் காரணம் தருக, சரியா இல்லை. பெருமை பெற்ற நூல் எது? சரியாக இல்லை. சிவனடியார்களுடைய வரலாற்றை எதன் மூலம் அறியலாம்? இப்போ இந்த கேள்விக்கு விடை பொருத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ இதுக்கு எப்படி இருக்கணும்? சிவனடியாருடைய வரலாற்றை பெரிய புராணம் மூலம் அறியலாம் இருக்கணும். அப்படி இல்லை. பெரிய புராணம் எதனை கூறுகிறது? பெரிய புராணம் எதனை கூறுகிறது? பெருமை பெற்ற சிவனடியாருடைய வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம். கொஞ்சம் பொருத்தம், இதுதான் சரியாக இருக்கிறது. அப்போ அதுதான் சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இவ்வுலகில் நிலையற்ற மனித எண்ணங்கள் நிலை பெறுவது ஏது? அடுத்தது பாருங்க, மனித எண்ணங்கள் நிலை பெறுவது ஏது? நிலையற்ற இவ்வுலகில். அடுத்தது பார்க்கலாம், நிலையற்ற இவ்வுலகில் மனித எண்ணங்கள் நிலை பெறுவது ஏது? அடுத்தது பாருங்க, நிலை பெறுவது ஏது? இவ்வுலகில் நிலையற்ற மனித எண்ணங்கள். என்னது, எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை குழப்பம். பார்க்கலாம், எது சரியான விடை? இவ்வுலகில் நிலையற்ற மனித எண்ணங்கள் நிலை பெறுவது ஏது? சரியாக இருக்கிறது, அதான் சரியான விடை. பசுமை பெயர் சொல்லின் வகையறிக. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மையற்று விகுதி வந்துட்டாலே பெரும்பாலும் பண்பு பெயர் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம் நீங்கள், அது பண்பு பெயர். அடுத்தது பாருங்க, தொழுகை பெயர் சொல்லின் வகையறிக. காலப்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர், இடப்பெயர் கொடுத்துட்டாங்க. தொழுகை என்பது நினைப்போம் தொழுகிற கை அப்படின்னு நினச்சிருவோம், அதுதான் தொழுகை. அதனால சினைப்பெயர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவோம். அது அல்ல. ஏன்னா தொழுகை என்பது தொழுதல் என்கிற தொழிற்பெயர், அது கை என்பது அந்த சொல்லினுடைய முற்றாக இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. தொழுகை தொழிற்பெயர். அடுத்தது பார்க்கலாம், வைகரை. இப்போ இதுவும் பாருங்க, வைகரை அப்படிங்கிறது பெயர் சொல்லின் வகையறிக. இந்த வைகரை அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது, ஏன்னா பல பேர் அதை அந்த மாதிரி நினச்சிரும். அப்போ கரை அப்படிங்கிறது இடத்தை குறிக்குது அப்படின்னு நினச்சிரும், அது இடப்பெயர் அப்படின்னு கூட கொடுத்துடலாம்.
அப்போ வைகரை அப்படின்னா விடிய பொழுதுக்குள்ள இருக்கிற கரையை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. அது அல்ல. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வைகரை என்பது பொழுதை குறிக்கிற சொல். இது வந்து காலப்பெயர். அதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, படுகை பெயர் சொல்லின் வகையறிக. பண்பு பெயர், பொருட்பெயர், தொழிற்பெயர், இடப்பெயர். நீங்கள் இதில் எல்லா விடையுமே சரியாக இருக்கிறது மாதிரி இருக்கிறது, பண்பை தவிர. இப்போ பாருங்க, பொருட்பெயரும் சொல்லலாம். படுகை என்பது ஒரு பொருளுடைய பெயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தொழிற்பெயர்னா படுதல், படுதலை செய்கிற செயல்படுகிற கை அப்படிங்கிற மாதிரி தொழிற்பெயர் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். ஆனால் இதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. படுகை என்பது ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய சொல். அது அதனால இது இடப்பெயர் என்பதுதான் சரி. பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. முறைகேடு, முன்கோபம், முன்பு, முறுவல். இப்போ எல்லாமே மகரத்தில் ஏறிய உகரம் முதல் எழுத்தாக வந்திருக்கிறது. எல்லாமே மூணு ஆரம்பிக்குது. அப்போ வரிசை சரியாக இருக்கிறது, முதல் எழுத்தின்படி வரிசை சரியாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டாவது எழுத்தை கவனிக்க வேண்டும். ரை என்று வந்திருக்கிறது. ஆனால் கடைசி சொல் பாருங்க, முறுவல், ரூ வந்திருக்கிறது. அப்போ அந்த உகரம் தான் முதல்ல வரணும். அப்போ முறுவல், இரண்டாவது விடை பாருங்க, முறுவல் சரியா இருக்கு. அடுத்தது பாருங்க, முன்கோபம், அது வரக்கூடாது. நகரம் வந்து கடைசியாக தான் வரணும், நகர ஒற்று. இன்னுங்கிறது கடைசியில் வரணும். அப்போ அது அல்ல. அப்போ அடுத்தது பாருங்க, அது ரை வந்திருக்கிறது. அப்போ அதை கொண்டு வந்து ரெண்டாவது போட வேண்டும். அப்போ மூன்றாவது விடை கவனிக்கலாம். முறுவல், முறைகேடு சரியா இருக்கிறது, ரெண்டு சரியா வந்தாச்சு. அப்ப முன்கோபம், முன்புன்னு ரெண்டுமே இன்னும் தொடங்குகிறது. இப்போ இதுல எது முதல் வர வேண்டும்? அடுத்த விடை பாருங்க, நாலாவது விடையில முறுவல், முறைகேடு, இது முன்பு முன்னாடி வந்திருக்கிறது, முன்கோபம் பின்னாடி போயிருக்கிறது. இப்போ இதுதான் குழப்பம். எது முன்னாடி வர வேண்டும், முன்கோபமா முன்பா? சரியாக தீர்மானிக்க வேண்டும். அப்ப மூன்றாவது எழுத்தை பார்க்கணும். நீங்க பாருங்க, முதல் எழுத்து பார்த்தோம், எல்லாம் ஒரே எழுத்தா இருந்தது. ரெண்டாவது எழுத்துல சில ரெண்டு சொற்கள் மாற்றம் இருந்தது. இப்போ மூன்றாவது எழுத்துல பார்க்க வேண்டிய நிலை வந்தாச்சு. இப்போ மூன்றாவது எழுத்துல அப்ப முன்புங்கிறதுக்கு பகர உகரம் இருக்கு, முன்பு பூ இருக்கிறது. இதுல பாருங்க கோ இருக்கிறது. இப்போ இதுல எது முதல் வரிசைனா ககர வரிசை, கோ தான். அப்ப முன்கோபம்ங்கிறதா முதல்ல வர வேண்டும், முன்பு என்பது பின்னாடி போக வேண்டும். அப்ப நாலாவது விடை இல்லை என்பது உறுதியாயிருச்சு. அப்ப பாருங்க, விடை 3, முறுவல், முறைகேடு, முன்கோபம், முன்பு. நீங்க இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் மிக எளிது. ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா அது தவறாக மாறிவிடும். ஏன்னா ஒவ்வொரு சொல்லையும் சரியாக கவனித்து எழுத வேண்டும், அதான் முக்கியம். நீங்க முறுவல், முறைகேடு சரியா வந்துருச்சுன்னு வேகமா நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடக்கூடாது. அடுத்த வார்த்தை என்ன இருக்கு, அது சரியாக இருக்கிறதான்னு பார்க்கணும், அதான் முக்கியம். பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம், ஷெல்டர் அப்படிங்கிறாங்க என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக. இப்ப ஷெல்டர்னா உங்களுக்கு தெரியும், பொருள்களை தங்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம், இல்லாட்டி தங்குற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த ஷெல்டருங்கிற நேம் என்னடான்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளியூர்களுக்கு பயணம் பண்ணுகிற போது இடையில சத்திரங்கள் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அது என்னடான்னா அந்த வழி பயணிகள் தங்குவதற்காக, அதுக்கு பேர் தான் ஷெல்டர். அதான் இங்க தங்கும் இடம் என்றுதான் சரியான விடை. புகலிடம்னு ஒரு சொல்ல கொடுத்துட்டாங்க. புகலிடம் என்பது நம்ம புகுந்த இடம், அதல்ல, அது புகழ் அப்படிங்கிற சொல். இங்க தங்குதல் என்பதுதான் சரியான விடை. பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம். பிரின்சிபல், இந்த சொல்ல நல்லா கவனிக்கணும். பிரின்சிபல் அல்ல, பிரின்சிபல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. பிரின்சிபல்னா இப்போ நீங்க பாருங்க, முதல் சொல் முதல்வர் விடை கொடுத்துக்கிறாங்க. கொள்கை, அதிகாரி, நோக்கம். இப்போ இந்த எல்லாரும் என்ன பண்ணா பிரின்சிபல்னா முதல்வர், பிரின்சிபல் அப்படின்னு நினைச்சிருவோம். இல்லை, பிரின்சிபல்ங்கிறது கொள்கை என்பதுதான் சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. பாருங்க, நகல், தொலை நகல், தொலை அச்சு, ஒளிப்படி. இப்போ இதில் உங்களுக்கு தெரியும், ஜெராக்ஸ் என்பது நகல் என்பது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா மூலத்திலிருந்து தான் ஒரிஜினல் அப்படிங்கிறத மூலம்ங்கிறோம், அதுலேருந்து நம்ம நகல் எடுக்கிறோம். அப்போ இதுதான் நகல் என்பதுதான் ஜெராக்ஸ், சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. குறவர், இது இடையினர் அகரம். அது பாருங்க, குறவர் வல்லினர் அகரம். இப்போ இந்த குறவர் வந்து பார்த்தீங்கன்னா சமய குறவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, பெரியவர்கள், சான்றோர்கள் அப்படிங்கிற பொருளில் வரும். இப்போ இங்கே என்னன்னு பார்க்கலாம். பெரியவர்கள்ங்கிறதுல வரல, ஏன்னா முதியவருங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்ப்புறத்தில் புலவர்னு வருது. அப்போ இது அல்ல. கீழே பாருங்க, ஆசிரியர்னு இருக்கு. அந்த பக்கம் குறவர் என்பது ஒரு இனத்தவர், அது கொஞ்சம் சரியா இருக்கிறது. அடுத்தது கீழே பாருங்க, இளைஞர்னு இருக்கு. அந்த குறவருக்கு குளம்னு இருக்கு, அப்போ அது பொருந்தாது அங்க. அடுத்தது பாருங்க, இங்கே ஓர் இனத்தவர்னு இருக்கு, அந்த பக்கம் வந்து புறவலர்னு இருக்கு. அப்போ ரெண்டுமே இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா ஆசிரியர் என்பது சரியாக இருக்கிறது. ஆசிரியர், அந்த குறவர் என்பது ஒரு இனத்தவர், சரியாக இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். பாருங்க, பெருக்கல், பெருக்கல். இது முதல்ல இருக்கிற பெருக்கல் வல்லினரகரம், இரண்டாவது இருக்கிற பெருக்கல் இடைநரகரம். வேறுபாடு பார்க்கலாம்.
இந்த பெருக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருக்குவது அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஆனால் இங்கே விடையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மயானம், வாய்க்கால், கூட்டல், பொருட்கள். இந்த பொருட்கள் என்பது சரியாக இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், அந்த எதிர்புறத்தில் அதுக்கு பெருக்கல் என்பது அதிகப்படுத்துதல். நல்ல சார் தான், அது ஆங்கிலத்தில் மல்டிப்ளை அப்படிங்கிறோம், அதிகப்படுத்துதல். சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம். பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. பறவை, பறவை. முதல்ல வருகிற ரகரம் இடையின ரகரம். அடுத்த பறவை பாருங்க வல்லின ரகரம். இந்த முதல் பறவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கடல், மலை, ஊர், ஏவுகணை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பறவைக்கு கடல் என்பது பொருள். அப்போ அடுத்தது பாருங்க, அந்த பறவை பரப்பன சரியாக இருக்கிறது. அப்போ அதான் சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம். பொருந்தா சொல்லை கண்டறிக. இனிப்பு, கசப்பு, கருப்பு, புளிப்பு. பாருங்க, இனிப்பு, கசப்பு, புளிப்பெல்லாம் சுவை, கருப்பு மட்டும் நிறம். அப்போ அதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. நண்பகல், கார்காலம், ஏற்பாடு, வைகறை. இந்த நண்பகல், ஏற்பாடு, வைகறை என்பது ஒரு நாளினுடைய பொழுதுகள். கார்காலம் என்பது ஒரு ஆண்டினுடைய பொழுது. அதாவது அது பெரும்பொழுது, மற்ற மூன்றும் சிறுபொழுது. கார்காலம் என்பதுதான் பெரும்பொழுது. அப்போ அதுதான் பொருந்தாத சொல். அடுத்தது பார்க்கலாம். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆண்பால், பெண்பால், பொருட்பால், பலவின்பால். இப்போ இந்த இடத்துல ஆண்பால், பெண்பால், பலவின்பால்ங்கிறதெல்லாம் இப்போ அந்த ஐம்பால்களில் ஒன்றாக வருகிறது. இந்த பொருட்பால் என்பது இது திருக்குறளில் உள்ள பொருட்பாலை குறிக்கிறது. அப்போ இது பொருந்தாது இந்த இடத்துல. அடுத்தது பார்க்கலாம். சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க. பாருங்க, ஈரோட்டு சிங்கம், ஈவேராவின் தனி சிறப்புகள் சில. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஈரோட்டு சிங்கம் இச்சு வரல. அடுத்து பாருங்க, ஈவேராவின் தனி சிறப்புகள் சில. அந்த தனிங்கிறதும் இச்சு வராமல் இருக்கு, ஒற்று இல்லாமல் இருக்கு. பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். ஈரோட்டு சிங்கம், அதில் ஒற்று வந்திருக்கிறது. ஈவேராவின் தனிச்சிறப்புகள் சில, இதுலேயும் இச்சு வந்திருக்கிறது. நீங்கள் இந்த சந்திப்பிழைனால இதுதான் சந்தி, ஒற்றுப்பிழை தான் சந்தி. இந்த ஒற்றை சரியாக கவனிக்க வேண்டும், நல்ல நிறுத்தி படிக்க வேண்டும். ஈரோட்டு சிங்கம், ஈவேராவின் தனிச்சிறப்புகள் சில சரியாக இருக்கிறது. அப்போ அடுத்து பார்க்கலாம். ஈரோட்டு சிங்கம், இதில் அந்த ஈச்சு வரல. அப்போ இந்த தொடர் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் பாருங்க, தனிச்சிறப்புகள் சில, இங்கே ஈச்சு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஈச்சு வருமா வராதாங்கிறதையும் நம்ம தெளிவாக்கணும். ஏன்னா அது முடிவு பண்ணா தானே எது சரி, இப்போ வந்தது சரியா வராது சரியா அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். இந்த ஈரோட்டு சிங்கம்னு வர்றது காரணம், ஈரோடு அப்படிங்கிறது ஈரோட்டு என்று வன்தொடராக மாறி இருக்கிறது. வன்தொடர் குற்றியல் உரம், வன்தொடர் குற்றியல் உரத்துக்கு பக்கத்தில் ஒற்று கட்டாயமாக வரும். அப்போ அடுத்தது பாருங்க, அப்போ வரும்டா. அடுத்து கடைசியாக பார்க்கலாம். ஈரோட்டு சிங்கம் இச்சு வந்திருக்கிறது. ஆனால் ஈவேராவின் தனி சிறப்புகள் சில, தனி பக்கத்தில் இச்சு வரல. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உரிச்சொற்றோடருக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒற்று வரும். சாலச் சிறந்தது, ஆனால் நனி சிறந்தது வராது. அதான் முக்கியம். ஒரு சில தனி, இனி அப்படிங்கிறது பக்கத்துலலாம் கண்டிப்பாக ஒற்று வரும். அதனால தான் பார்க்கணும், இதில் தனிச்சிறப்புகள் கண்டிப்பாக ஒற்று வர வேண்டும். அப்போ இரண்டாவது விடை பாருங்க, ஈரோட்டு சிங்கம், ஈவேராவின் தனிச்சிறப்புகள் சில சரியாக இருக்கிறது. அதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. குடிப்பதற்கு வெந்நீர் கொண்டு வா. குடிப்பதற்கு வெந்நீர் கொண்டு வா, அந்த இந்து வந்திருக்கிறது, மறந்துடக்கூடாது. வெந்நீருங்கிறது வெம்மை பிளஸ் நீர் தான். அதான் இப்போ சரியான விடை. அதுலேயும் நம்ம துணிக்கலாம். கீழே இருந்தாலும் படித்து பார்த்துடணும். குடிப்பதற்கு சுடு தண்ணீர் கொண்டு வான் இருக்கு. அடுத்தது வரங்க, குடிப்பதற்கு சுடு தண்ணீர் கொண்டு வா, பொருத்தம் இல்லை. அப்போ அந்த ரெண்டாவது தான் விடை. அடுத்தது பாருங்க, ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. கணிப்பொறி மென்பொருள் அற்புதத்தை விளைவிக்கின்றன. கணிப்பொறி மென்பொருள்கள் அற்புதத்தை விளைவிக்கின்றது. இந்த விளைவிக்கின்றன, விளைவிக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? விளைவிக்கின்றனங்கிறது பன்மை, விளைவிக்கின்றது அப்படின்னா அது ஒன்று, ஏதோ ஒன்று தான் அது விளைவிக்கிறது. ஆனால் அங்கே விளைவிக்கின்றன ஏதோ பல. இப்போ பார்ப்போம். கணிப்பொறி மென்பொருள் அற்புதத்தை விளைவிக்கின்றது, இது ஒருமையில் இருக்கு, ஒருமையிலே முடிகிறது. ஏன்னா கணிப்பொறி மென்பொருள் அப்படின்னு கொடுத்தாச்சு, பொருள்கள் அப்படின்னு கொடுக்கல. அற்புதத்தை விளைவிக்கின்றது. அடுத்து பாருங்க, கணிப்பொறி மென்பொருள் அற்புதத்தை விளைவித்தார்கள் இருக்கு. அப்போ மென்பொருள் வந்து விளைவித்தார்கள், அது திணை மயக்கம் இருக்கு, அது அகிரிணை. ஆனால் விளைவித்தார்கள் என்பது உயர்திணையை சுட்டுகிறது. அப்போ இதுவும் அல்ல. அப்போ பாருங்க, கணிப்பொறி மென்பொருள் அற்புதத்தை விளைவிக்கின்றது, மூன்றாவது விடை சரியாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, பிரித்து எழுதுக. தொல்லுலகம், உங்களுக்கு தெரியும், தொல் என்பது தொல் பிளஸ் உலகம்னு வருமா, தொன்மை பிளஸ் உலகம். அடுத்து தொன் பாருங்க, அது டன்னகரம் வந்திருக்கிறது, இது வரவே வராது. தொன் பிளஸ் உலகம், அடுத்து தொன் பிளஸ் உலகம், அதுவும் இல்லை. தொன்மை பிளஸ் உலகம் என்பதுதான் சரி. அடுத்தது பார்க்கலாம். பிரித்து எழுதுக. அருடனை, இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு புணர்ச்சி விதி சொல்லியிருக்கிறேன்.
அருள் பிளஸ் தனை இதான் சரியாக இருக்க முடியும். லகரம் எப்பொழுதுமே டகரமாக தெரியும். லகரம் டகரமாக தெரிவதற்கு காரணம் என்ன? திங்கள் பிளஸ் கிழமை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திங்கட்கிழமை. அது மாதிரி அருள் பிளஸ் அது அணை, அருடனை அப்படின்னு வருமா அப்படின்னு பார்க்கணும். அணை என்று வராது. ஏன் இந்த லகரம் டகரமாக தெரிகிறது என்றால், வருமொழியில தகரம் வந்தால்தான் இது டகரமாக தெரிகிறது. பாருங்க, அருள் பிளஸ் தனை கடைசியில் இருக்கு பாருங்க. வருமொழியில் தகரம் வருகிறது, தா வருகிறது, அதனால நிலைமொழி ஈறு லகரம் டகரமாக தெரிகிறது. அருடனை, அதான் முக்கியம். அடுத்தது பார்க்கலாம். எதிர்ச்சொல் தருக. அண்டி. நீங்க அண்டினாலே ஒண்டி வாழுதல் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் அண்டி வாழுதல் அப்படிங்க சொல்றோம்ல, அண்டி அப்படிங்கிறது. அப்ப இங்க பாருங்க, மண்டி, விலகி, காண்டி, தாண்டி. இப்ப இது விலகி என்பது எதிர்ச்சொல், அதான் அர்த்தம். ஒருத்தர் ஒட்டி வாழ்வது, அது விலகி வாழ்வது. அண்டி என்பது ஒட்டி அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். எதிர்ச்சொல் தருக. வடமலை பார்க்கலாம். வடவேங்கடம் எதிர்ச்சொல் பார்க்கணும். தென்பொதிகை, பொதிகைனாலும் மலை தான், மறந்துக்கூடாது. அப்ப இங்க வடமலை, இங்க தென்மலை அப்படின்னு கொடுத்துடலாமான்னா யோசிக்கணும். கீழே பார்ப்போம். இமயமலை, தென்மலை. இப்ப நீங்க தென்பொதிகையா தென்மலையா?